இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்து வச்சிருக்கேன். அத நல்லா ஒயிட் ஆகுற அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 வெங்காயமும், 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். குக்கர்ல ஆட்டுக்கால போட்டுட்டு நல்லா உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு, 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு, தண்ணி குழம்புக்கு வைக்கிற மாரி தண்ணி ஊத்தி, நல்லா கலந்து விட்டு குக்கர் போட்டு விசில் வச்சிடலாம். 10 டூ 5 விசில் வரைக்கும் வைக்கலாம். இதுக்காக நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கலாம். தேங்காவும், முந்திரியும் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கால் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்ட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா, சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடும். இது சிம்பிள் அண்ட் ஈஸியாவே செய்யலாம். இது சாதத்துக்கு, அப்புறம் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இடியாப்பத்துக்கு காம்பினேஷன் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.